இந்த வேளையிலும் தேவ ஆலோசனை கேட்க ஆயத்தமா இருக்கும். இந்த வேளையிலே நம்மளுக்கு தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக அண்ணா நகர் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் தோமஸை அழைக்கிறேன். தோமஸ். குடிவந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 2024 ஆண்டின் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் செய்திக்கு கடன் செல்வதாக கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் கடன் ஜெயிப்போம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த 2024 ஆண்டின் முதல் வாரத்தின் முதல் நாளின் இந்த காலை வேளையில உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய அனுக்கிரகத்தையும் நாடி கடந்திருக்கிறோம். அப்பா, அன்புள்ள பிதாவே, எங்களை குறித்த உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் கண்டுணரும்படி உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை கண்டுணர உம்முடைய மேலான சமூகத்துல கடந்திருக்கிறோம். அடிமையை மறைத்து உண்மையும் உம்முடைய வார்த்தையிலையும் நேசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இடத்துல உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நீங்க பேசுங்க. இந்த புதிய ஆண்டை எந்த விதத்தில் நாங்கள் உமக்குள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீ சித்தமாயிருக்கிறீரோ அப்படியாய் எங்களை வழி நடத்துங்க. ஆரம்ப வேளையில வெளிப்படுத்தின விசேஷத்துல உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு லவோதிக்கேயா சபை குறித்து சொன்ன வண்ணமாக, அங்குள்ள பிதாவே, நாங்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இராதபடிக்கு உமக்கடுத்த காரியங்களில அனலுள்ளவர்களாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய சமூகத்திலே கடந்து வர எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கணும். உம்முடைய நாமம் மட்டுமே மையப்படும் இந்த நேரத்தை தேவரீர் முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 16 வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்டோம். இதுல 14வது வசனத்துல உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக, மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவது. மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய இந்த 3 அதிகாரங்களிலும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு கருத்துமே மிகவும் ஆழமான கருத்துக்கள். இதுல 13 14 வரைக்குமாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். உங்களையும் என்னையும் உருவாக்கி சிருஷ்டித்து படைத்து இந்த உலகத்தில நம்மை வைத்திருக்கிற தேவன் எவ்வளவோ ஆபத்துகள், பலவீனங்கள், போராட்டங்கள், இதன் மத்தியிலும் தேவன் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து ஒவ்வொரு ஆண்டையும் நம்முடைய வாழ்வில கிருபையாய் அவர் கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். நாம் கண் காண எத்தனையோ ஆபத்துகள், அதில் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்து தேவன் கிருபையாய் இந்த ஆண்டையும் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றியிலையும் ஏறெடுக்கத்தக்கவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த வாழ்க்கை நம்முடையது அல்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று அங்கே பார்க்கணும். எப்படி மகிமைப்படுத்துவது? 1 கொரிந்தியர் 10:31 நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்ப நீங்களும் நானும் ஏன் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அங்கே பார்க்கின்றோம். அதற்கு முன்பதாக 1வது வசனம்
நமக்கு எல்லாருக்குமே அடிக்கடி நாம் அதை தியானிக்கின்ற ஒரு பகுதி தான். அதை அங்கே பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன காரியம் அங்கே வரும். ஏசாயா 43:1-2 அடிமை வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்னியின் மேல் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்ப இதெல்லாம் ஏன் அவர் பண்ணணும்? நம்மை உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சொல்றார், பயப்படாதீங்க, உங்களை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடப்பாய், அவைகள் மேல் பொருள்வதில்லை. இப்ப இதெல்லாம் ஏன் அவர் என்னை பாதுகாக்கணும்? எதுக்கு இந்த பூமியில என்னை சிருஷ்டிக்கணும்? 7வது வசனத்துல அதுக்குண்டான பதில், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்றேன். அவருடைய மகிமைக்கென்று உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். சோ இந்த உலகத்தில நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் அவருடைய மகிமைக்கென்று நாம் ஜீவிக்கும்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார், அவனோ அநேக உமாய் தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று பிரசங்கி 7:29 நாம் வாசிக்கின்றோம். அப்ப தேவன் நம்மை உருவாக்கின நோக்கம் அதுதான். பழைய ஏற்பாட்டுல மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாலும் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வரும்போது அங்க சொல்ற, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மனுஷ கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே அவர் வாசம் பண்றது இல்ல, மனுஷனுக்கு தேவையான சகலத்தையும், ஜீவன், சுவாசம், சகலத்தையும் A to Z எல்லாவற்றையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே அவர் தோன்ற பண்ணி அவருடைய வாழ்வில எந்தெந்த நேரத்துல என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அவர்கள் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று அவர்களுடைய குடியிருப்பின் நிலையிலும் கூட அவர் முன்குறித்திருக்கிறாராம். சரி, இதெல்லாம் ஏன் செஞ்சிருக்கிறாரு? கர்த்தராகி தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்ப தொடர்ந்து இன்னும் கர்த்தருடைய வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவமானது அங்கே சொல்லப்படுகின்றது. இஸ்ரவேலர்கள் தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டு வரும்போது என்ன நோக்கத்திற்காக கொண்டு வருகிறார்? அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டு அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படியாய் அவர் அழைத்துக் கொண்டு வரும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவர்களை குறிப்பிடுகிறார். அவங்க மோசேக்குள்ளாக சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஆகிலும் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன்? சில காரணங்களை சொல்லிட்டே வந்துட்டு 7வது வசனத்துல சொல்ற, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பொன் கன்றுக்குட்டிகளை செய்து எங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த தேவன் இவர்தான் அப்படின்னு சொல்லி அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் முக்கியமா அவர் குறிப்பிடக்கூடியதான ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழாமல் அந்த ஜனங்களை என்ன பண்ணாங்களா? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அப்ப தேவன் என்ன நோக்கத்திற்காய் இந்த உலகத்துல நம்மை உருவாக்கி இருக்கிறாரோ, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, நமக்கான காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்து பார்த்து செய்கிறாரோ, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமல், அப்பா என்னுடைய வாழ்வுல தேவன் கிருபையாய் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறபடி அதை என்னன்னு சொல்றாரு பாருங்க.
விக்கிரக ஆராதனை. அப்ப என்ன நோக்கத்திற்காய் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாத ஒரு வாழ்க்கையும் விக்கிரக ஆராதனை என்பதாக வேதத்துல குறிப்பிடப்படுகிறது. பொருளாசையான விக்கிரக ஆராதனை இந்த இடத்துல. சரி, அப்ப தேவனுடைய மகிமைக்கென்று உருவாக்கப்பட்ட நாம், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கிடைத்துக் கொள்ளப்பட்ட நாம் எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும்? எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் வாழ வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வந்த போது நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு முன்மாதிரியை தான் அவர் காண்பித்தார். ஞானத்திலும் அறிவிலும் மனுஷருடைய தயவிலும் அவர் விருத்தி அடைந்தவராய் இருந்த போதிலும் கூட எந்த இடத்திலும் சுய மகிமையை அவர் தேடுகிறவராக அவர் வரவில்லை. தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவராகவே இந்த உலகத்திலே வந்து நமக்கு ஒரு சிறந்தது ஒரு முன்மாதிரியாய் இருந்திருக்கிறார். யோவான் 17:4 அவர் சொல்றார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த ஸ்திரீயை செய்து முடித்தேன் என்று குறிப்பிடுகிறார். அப்ப உங்களையும் என்னையும் குறித்த காரியம் என்ன? நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? தெளிவா அங்கே குறிப்பிடுகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா எதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? சரி, அதை நம்ம தொடர்ந்து நாம் வருவோம். இப்ப இந்த இடத்துல நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று அங்க சொல்லிட்டு அதோடு மட்டும் அவர் முடிச்சிடல. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னத அந்த உப்பு எதினாலே சாரமாக்கப்படும்? அப்படிதானே கேட்கிறாரு. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேற ஒன்றுக்கும் உதவாது. அப்ப நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உப்பின் தன்மைகளை உடையவர்களாய் இருங்கள். உப்பினுடைய தன்மை என்ன? சுவையே இல்லாத ஒன்றுக்கு சுவை கூட்டக்கூடிய ஒன்று, அழுகி போகக்கூடியதான ஒன்றை, கெட்டு போகக்கூடியதான ஒன்றை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அதுதான் உப்பிற்குரியதான பேசிக் குணாதிசயம். நம்மள சொல்ற, நீங்க பூமியில இருக்கக்கூடியதான காலங்கள் அளவும் இந்த பூமிக்கு உப்பா இருங்க. உங்களை தியாகம் பண்ணி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருங்க. இந்த உலகத்தின் அழிவில் இருந்து மற்ற மக்களை காப்பாத்துங்க. மற்றவருடைய வாழ்வில சுவை கூட்டுங்க. இது தேவன் நமக்கு கொடுத்த டாஸ்க். அடுத்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன்னு சொல்ற, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன கொடுக்குமா? வெளிச்சம் கொடுக்கும். அப்ப நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மட்டுமே இல்லை, யாவருக்கும் நம்முடைய வெளிச்சம் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக விளக்கு தண்டின் மேல் நாம் வைக்கப்பட வேண்டும். அப்பதான் அது எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கும். ஒருவேளை அதை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு அணைந்து போயிடும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது விளக்கு பொறுத்தாமே இருக்கலாம். அப்ப உலகத்தை நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன விதம்? நான் வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக நான் என்ன செய்ய? நான் அணிந்து போகாதபடிக்கு மற்றவர்களுக்கு நான் பிரகாசமா இருக்கத்தக்கதாக என்ன செய்யணும்? இதை உணர்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 16வது வசனத்துல சொல்றார், இவ்விதமாக நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கத்தக்கதாய் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக விளக்கு தண்டின் மேல் வைத்து எல்லாருக்கும் பிரகாசமாய் இருக்கத்தக்கதாக இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இப்ப நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். எப்பவுமே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது எந்த ஒரு மனநிலையோடு கூட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் ஒரு திறந்த ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை உற்று நோக்கும் போது நம்ம இருக்கக்கூடியதான குறைகள் அழகா தெரியும். மற்றவங்க கூட
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் கூட இருக்கலாம், அல்லது அவருடைய ரசனைக்கு ஏற்ப அதை சொல்லலாம். ஆனா எனக்குன்னு ஒரு ரசனை இருக்குது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத மத்தவங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நான் அதை டிசைட் பண்ணணும். அப்ப அந்த வண்ணமாய் நான் அதை பார்த்து சரி செய்து கொள்ளணும்னா ஒரே வழி, கண்ணாடி முன்னாடி போய் நின்று என்னுடைய ஆடை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், நான் விரும்பினவனமா இருக்கிறேன்னா. ஒருவேளை பார்க்கும்போது நல்ல அழகா சீவன மாதிரிதான் இருக்கும், ஆனா இந்த சீவல் நான் விரும்பின மாதிரி இல்ல. ஒருவேளை முகத்துல பவுடர் நிறைய இருந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்தாலும் இல்ல இப்படி வேண்டாம், இல்ல ஒருவேளை டல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு, இல்ல மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பளிச்சுன்னு தெரியணும். இது நம்ம முடிவு பண்ணக்கூடிய விஷயம். வேத வாக்கியமும் கூட அப்படித்தான் சொல்லுகின்றது. நம்மை பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு கண்ணாடி. அப்படியாய் பார்க்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் கலாத்திய நிருபத்துக்கு எழுதும்போது, கலாத்திய மக்களுக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 4வது வசனத்துல, அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல தன்னையை பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க. கர்த்தருடைய வாக்கியங்களின் மூலமா வேத வசனத்தை நாம் கேட்கும் போது என்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவன் என்ன நோக்கத்திற்காய் இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்க ஒரு வாழ்க்கை வாழுகின்றேனா, அவர் நற்கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னதோடு மாத்திரமல்ல, அதை செய்வதற்கு எல்லா காரியங்களையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உதாரணமா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 10, நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க பூமிக்கு உப்பா இருங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க அப்படின்னு சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல், இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகள் மனுஷன் முன்பாக பிரகாசமா இருக்கணும் என்று அவர் சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல், அதற்கு பேசிக்கா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். தாமஸ் அவன் கஞ்சன், ரைட், ஓகே. ஆனா அந்த தாமஸ் இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவனா இருக்கிறான், புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப நான் புதிய சிருஷ்டியாக ஏன் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க சொல்ற, நற்கிரியைகளை செய்யும்படியாக. அப்ப என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள் அப்படி வேற, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா எதற்காக? நற்கிரியைகளை செய்யும்படிக்கு. நான் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு? வேத வாக்கியங்கள் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? வேத வாக்கியம் ஏன் நமக்கு உபதேசத்திற்கும் கடிந்து விடுதலுக்கும் சீர்திருத்ததற்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனமா இருக்கிறது? 2 முக்கியமான காரணம். அதுல ஒன்று பிரதானமானது என்ன? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த ஒரு நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நல்லா கவனிச்சுங்க, எந்த ஒரு நற்கிரியை எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை செய்ய நம்மை தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கு. ஒருவேளை நான் வேத வாக்கியத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் இருப்பேனே ஆனால், கர்த்தருடைய வாக்கியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கிறவனா இருப்பேனானால், இதையெல்லாம் செய்யும்படிக்கு இந்த வேத வாக்கியம் என்ன செய்கின்றது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது. பெரோயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். அப்படி ஆராய்ந்து பார்த்ததுனால
என்ன ஆச்சு? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். சகல குணங்களையும் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். அப்ப வேத வாக்கியம் நம்மை குணசாலிகளாய் மாற்றுகிறதா? ஆமா. எதற்கு? எந்த ஒரு நற்கிரியும் செய்ய நம்மை தகுதிப்படுத்தும்படியாக. சரி, ஒருவேளை தேவனுடைய வார்த்தைய நான் கேட்கிறேன், கேட்டதுபடி நான் செய்யல, போதிக்கிறேன், போதிக்கிறதுபடி நான் நடக்கல அப்படின்னா என்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமாக இருக்கும்? தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்ற. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா என்னவா? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலும் அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பேனானால், நான் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று வாயினால் மாத்திரமல்ல கிரிகளினாலும் அவரை அறிவிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். வாயினால மாத்திரம் நான் கிறிஸ்தவ, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது, கிரிகளினாலும். அதைத்தான் குறிப்பிடுகிறார். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலோ மறுதலிக்கிறார்கள். ஏன்? தேவனுடைய வசனத்தை படிக்கிறாங்க, போதிக்கிறாங்க, கேட்கிறாங்க, ஆனா அதுபடி நடக்கிறது இல்ல. நடக்கலன்னும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல நாம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது, நான் கேட்ட அந்த வார்த்தையின்படியா நான் நடக்கும் போது நற்கிரியைகளை செய்ய தகுதி என்னை படுத்துகிறது. நற்குணசாலிகளாய் என்னை இருக்க தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகின்றார். அப்ப அவைகளில் நடக்கும்படி தேவன் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரா? ஆமா. மேலும் சொல்ற, தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இதே தீத்து 3:8 சொல்ல, இந்த வார்த்தை உண்மை இருந்தது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் தீத்துவுக்கு குறிப்பிடுகிறார். திட்டமாக. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இந்த உலகத்துல நாம் வாழ்வதின் அர்த்தத்தை இது விளங்க பண்ணக்கூடியதா இருக்கு. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெறும் வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை உலகத்தில் உருவாக்கினார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றல. இது சாதாரண ஒரு மனுஷருக்கு. ஆனா நீங்களும் நான் யாரு? தேவனிடத்துல விசுவாசமானவர்கள். அதைத்தான் குறிப்பிடுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருங்க. சரி, இந்த நற்கிரியை என்ன செய்ய போகுது? 14வது வசனத்துல சொல்றார், நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய பழகட்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நான் நற்கிரியை செய்யும் போது, நற்கிரியை செய்ய பழகும் போது நான் கனி கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழுகின்றேன். நான் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவனிடத்தில் நான் நினைத்திருக்கும் போது, கொடியாய் நான் நினைத்திருக்கும் போது கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுங்கன்னு மட்டும் சொல்லல, இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா குறிப்பிடுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம அங்க வாசிக்கும் போது 8வது வசனத்துல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். கனி கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை. கனி கொடாத மரமெல்லாம் வேரோடு வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்குதான்? வேருக்கு பக்கத்துல. இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமை நமக்கு தெரியும். அவர் சொல்ற, 3 வருடம் பார்த்துட்டேன், இது கனியும் கொடுக்க மாட்டேங்குது, எதுக்கு இருந்து நிலத்தை கெடுக்குது, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லி தோட்டத்தின் உரிமையாளர் வேலைக்காரர்கிட்ட சொல்றார். அப்ப இந்த வேலைக்காரர் சொல்றார், ஐயா இந்த வருடமும் இருக்கட்டும்,
இதற்கு நான் சுற்றிலும் எருக்கொத்தி உரம் போடுறேன். இந்த வருடமும் கனி கொடுக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி வெட்டி போட்டுலாம் ஐயா. எதுக்காக சொல்ற? உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவிடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஐயா, இவ்வளவு நாட்கள் விட்டுருங்க. இந்த 2024ஆம் ஆண்ட தேவ கிருபையா நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. இந்த வருடமும் அதை சுற்றிலும் கொத்தி அது நல்ல உரம் போடுறேன். இந்த வருஷமும் கனி கொடுக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். கர்த்தர் கிருபை நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில நமக்கான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நாம் இந்த உலகத்துல தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவர் வச்சிட்டு இருக்க. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்ற, கர்த்தர் எனக்கு நல்ல காரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை பவுல் நினைவு கூறுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, வாங்குறது ஆசீர்வாதம் பாக்கியம் அப்படின்னாலும் அதை காட்டிலும் ஒரு பாக்கியம் ஒண்ணு இருக்குதான். என்னது? கொடுக்கிறது. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள் என்று குறிப்பிட்டார். ஆமா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு எதிரி அல்ல. கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது என்று எங்கேயும் சொல்லல. ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறதுக்கு தான் தேவன் தர்ற. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை அடிமை வாசிக்கின்றேன். அங்க குறிப்பிடுகிறார், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படிக்கு வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கட்டளையிடு. ஆப்ஷனே இல்லைங்க. ஆப்ஷன் அப்படின்னா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். கட்டளை அப்படின்னும் போது செஞ்சே ஆகணும். இல்ல எனக்கு அப்படிலாம் விருப்பம் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. கட்டளையிடு, செஞ்சே ஆகணும். ஏன்னா தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொள்வதே கொடுப்பதற்கு தான். நம்ம அனுபவிக்க வேணாம்னு சொல்லல, தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. இயேசுவிடத்துல வந்த அந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ரொம்ப நல்லவன். சிறு வயது முதற்கொண்டு நியாயப்பிரமாணங்களை அவன் முறையாய் கை கொண்டு வருகிறான். இயேசு அவன் சொன்னதை நம்புறார். ஏன்னா வாய் சொல்ல அவர் நம்புறவர் அல்ல, அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. இல்ல நீ பொய் சொல்ற, நீ எத்தனை பேரை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்க அப்படின்னா அவர் சொல்லல. ஒரே ஒரு குறைவு உண்டப்பா. என்ன குறை? அவர் சொல்ற, உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தருதருக்கு கொடு. அப்ப அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் இயேசு பொறாமை கொண்டாரா? இல்ல. அவனை உற்று நோக்கி பார்க்கும்போது அவனத்தில் இருக்கிற குறை என்னன்னா, ஐஸ்வர்யம் அவனத்தில் இருப்பது அல்ல, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பது. அதை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைத்திருந்ததுனால அதை குறையாய் பார்த்து அதை சரி செய்யும்படியாய் உன்னிடத்தில் இருக்கிறது விட்டு தடுத்திருக்கு கொடு. இவன் யோசிச்சான், குடுத்துட்டேன்னா அப்புறம் எனக்குலாம் வயசாகி போச்சு, நான் வாலிபன், இன்னும் என்னுடைய காலங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்ப யார் மேல நம்பிக்கை இல்லை? கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை இல்லை. கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும்ல. நம்பிக்கை இருந்தா தான்
நம்ம செய்ய முடியும். அதைத்தான் குறிப்பிடுகிறார். நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றாரு தெரியுங்களா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு ஆபத்து அங்க இருக்குது நமக்கு. மனுஷன் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் போது, மாம்சமானதை நான் புயபலமாக்கிக் கொள்ளும் போது, நான் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவனாக சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகின்றேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் அழைக்கப்பட்டவன். தேவன் என்னை ஆசீர்வாதமாய் இருக்க முடியாய் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை விட்டு விலகுகிறவனாகவோ சபிக்கப்பட்டவனாகவோ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பல. அதுதான் அவர் சொல்றார், நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இல்ல நான் வைக்கல, அப்ப வைக்கல அப்படின்னா நற்கிரியை செய்யலாமே. இல்ல கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு ஏன் தரமாட்டாரா? கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு போடப்படும் என்று அங்கே சொல்லுகிறாரே. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், இல்லைன்னு சொல்லல. அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு தரும் போது எதற்கு? பரலோகத்திலும் அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். தொடர்ந்து எத்தனை வார்த்தைகள்ல அவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்களேன். நற்கிரியை செய்ய அப்படின்றதோட அவர் முடிச்சிடல. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 2 காரியம் தான் சொல்றாரு. வைக்காதன்னு செய்யாதன்னு சொல்றத 2 தான் சொல்றாரு. நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காத, இருமாப்பா இராத, இது 2 தான் செய்யாதன்னு. அடுத்து இந்த நற்கிரியைன்றத எத்தனை வார்த்தைகள் அவர் கொண்டு வர்றாரு பாருங்களேன். நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். இதோட முடிக்கல. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக நம்ம பொக்கிஷம் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் இப்ப அமெரிக்கா போறேன் அப்படின்னா அதற்குரிய ஒரு தகுதி அம்சங்கள்ல ஒரு தகுதி அம்சம், எனக்கு பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்கணும். எவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன்? இவ்வளவு பணம் வச்சிருந்தா தான் நான் அமெரிக்காவுக்குள்ள போக முடியும். ஏன் மலேசியா, சிங்கப்பூருக்கு நான் போறேன் அப்படின்னா என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குது அதை நான் காமிக்கணும். அப்படின்னா தான் எனக்கு விசா கிடைக்கும். ஓ, இவன் சுத்தி பார்க்க வர்றானா, ரைட், ஓகே, அவனுக்கு போதுமான அளவு பேங்க்ல இருக்குது, இவன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டான், அவன் உண்மையாவே சுத்தி பார்க்க தான் வர்றான் அப்படின்னு. என் பேங்க் பேலன்ஸ் நான் ஜீரோவை காமிச்சுக்கிட்டு நான் போறேன்னா, இல்ல இவன் சுத்தி பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான்ல வர்றான், விசா ரிஜெக்டட் அப்படின்னு வந்துடும். அந்த நாட்டுக்குள்ளாய் போகக்கூடியதான அனுமதி எனக்கு கிடைக்காது. நீங்களும் நானும் எதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. தேவன் நமக்கு தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. பிதாவாகி தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், இல்லை என்று சொல்லல. ஆனா அந்த நித்திய ஜீவனை நான் பற்றி கொள்ள வேண்டுமானால் வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கணும் அப்படின்னா நான் நற்கிரியை செய்துதான். பேங்க்ல போடுறதுக்கு எத்தனையோ முறை இருக்கு. ஜிபேல போடலாம், போன்பேல போடலாம், பேடிஎம்ல போட்டா அந்த அமௌண்ட் நேரம் அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துடும். ஆனா அங்க பரலோக பொக்கிஷத்துல சேர்க்கறதுக்கு ஒரே வழி நற்கிரியை மாத்திரமே. அதனாலதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற, வலது பக்கத்தின் பொருளை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வெல்கம், பயங்கரமா இருக்குது, அவங்களுக்கு அனுமதி சீக்கிரம் கிடைக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் சொல்றார், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. அவங்க கேட்கிறாங்க, எப்ப ஏன் அப்படி கண்டோம்? சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இங்க நம்ம செய்ய 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 நம்ம பரலோக அக்கௌண்ட்ல அங்க சேர்ந்துகிட்டே இருக்குது. இங்க பூமியில சுகபோகமாய் வாழ்ந்து எந்த ஒரு நற்கிரியும் செய்யாதவங்களை பார்த்து சொல்றார், நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கூட தரல. எப்ப அவர் சொல்றார், சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாது இருந்தீர்களோ அது எனக்கே செய்யாது. உங்களுக்குன்னு வேற ஒரு இடம் இருக்கு,
பிசாசுக்காகவும் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்க போங்க. இப்ப சொல்லுவோம், தேவன் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன? நாம் பிதாவை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுல முக்கியமான ஒன்று, என்னுடைய வெளிச்சம் மற்ற மக்கள் முன்பாக பிரகாசமா இருக்கு. அப்படி பிரகாசமா இருப்பதற்கு ஒரே வழி, நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு மாத்திரமே ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை அவர் கொடுக்கல. அப்போஸ்தலர் 10:38 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். இது ஒரு பெரிய ஒரு பாடம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாத வாய்ப்பு கிடைக்கும் போது தொடர்ந்து அதை கற்றுக்கொள்ள தேவன் அவர் சந்தர்ப்பத்தை தருவாரார். நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். வெளிச்சமா இருக்கத்தக்கதாக, உப்பா இருக்கத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள தேவன் சகல காரியங்களையும் ஆயத்தம் வைத்திருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு நற்கிரியைகளின் மூலம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை இந்த உலகம் மகிமைப்படுத்த முடியாது. நாம் அன்றாட வாழ்வில சந்திக்கிற மக்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. நம்முடைய வெளிச்சம் மனுஷன் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். இது உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய திட்டம். இதுதான் பிதாவின் சித்தம். அதை நிறைவேற்றி நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. சிந்திப்போம், செயல்படுவோம். இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். தெரியாத காரியங்களை நான் சொல்லல. இந்த புத்தாண்டில அப்படியாய் ஒரு தீர்மானம் எடுத்து என்னுடைய வெளிச்சம் மனுஷன் மூலமாக பிரகாசிக்கத்தக்கதாக என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு நாம் செயல்படுவோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த 2024ஆம் ஆண்டில இன்னும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இப்பொழுது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு உங்களை பலப்படுத்தும்படி தேவன் உங்களை பலப்படுத்துவார். தேங்க்யூ. அருமையான தேவ ஆலோசனையை கேட்டோம். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணுமா? வெளிச்சம்னா வெளிச்சத்தை மறைக்க முடியாது. வெளிச்சம் எங்க இருந்தா வெளிச்சமா தான் இருக்கணும். அப்ப தெய்வரான தெய்வ பிள்ளைகளான நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணுமா? இதை பத்தி நல்ல ஒரு ஆலோசனையை கேட்டோம். எப்படி வெளிச்சமா இருக்கணும்? அவருடைய வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேணும். அவர் சுவிசேஷத்தின் பிரகாரம் வாழ்ந்து கத்துக்கொண்டு வெளிச்சத்தை நாள் வாழ்ந்து பிரகாச வேணும். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் தாமஸ் கின் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.